வயநாட்டில் இயற்கை பேரிடர் காரணமாக தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது என இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்று ராஜினாமா செய்ததால் காலியான வயநாடு தொகுதிக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அங்கு தற்போது இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருப்பதால் அங்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லை எனவும், இருப்பினும் உரிய நேரத்திற்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கின்றார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பொதுவாக இது போன்ற ஒரு பெரிய தேர்தல் தேதி அறிவிக்கும் போது எங்கெல்லாம் நாடு முழுவதும் மக்களவை தொகுதி காலியாக இருக்கிறதோ, அதே போல சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக இருக்கிறதோ அவற்றுக்கும் சேர்த்து தேர்தல் அறிவிப்பது தேர்தல் ஆணையத்துடைய வழக்கம். அந்த வகையில் இந்த அறிவிப்பின் போது வயநாடு தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இது குறித்து கேள்வி எழுப்பிய போதுதான் வயநாட்டில் தற்போது இயற்கை பேரிடர் காரணமாக அங்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்றும், இருப்பினும் உரிய நேரத்திற்குள்ளாக அங்கு தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான். ஏனென்றால் அங்கு தற்போதே தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இல்லை. ஏனென்றால் 6 மாதங்கள் வரை அவகாசம் இருக்கிறது. ராகுல் காந்தி ஜூன் 19ஆம் தேதிதான் அந்த வயநாடு தொகுதியினுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதிலிருந்து நாம் கணக்கு எடுத்துக் கொண்டோமே ஆனால் டிசம்பர் மாதம் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை அங்கு தேர்தல் நடத்துவதற்கான அவகாசம் இருக்கிறது. இருப்பினும் அங்கு வயநாட்டில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டு ஏராளமானவர்கள் உயிரிழந்திருப்பதோடு அங்கு இன்னும் கூட மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இயல்பு நிலை திரும்பவில்லை. இவற்றின் காரணமாக தற்போது தேர்தல் ஆணையம் வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தலை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஓரிரு மாதங்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அநேகமாக நவம்பர் மாதமாக கூட இருக்கலாம். அப்போது வயநாட்டிற்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தோமேனால், மக்களவை தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி 2 தொகுதிகளே போட்டியிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராய்பரேலி மற்றும் கேரளாவில் உள்ள வயநாடு. அவர் 2லும் வெற்றி பெற்றதால் ராய்பரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு தொகுதியினுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அங்கு தன்னுடைய சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டார். இடையில் தான் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் சற்று தள்ளி போயிருக்கிறது என்றே நாம் கூற வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வயநாட்டில் இயற்கை பேரிடர் காரணமாக தற்போது இடைத்தேர்தல் நடத்த முடியாது என இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.